ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம். இது வந்து யாருக்காக போடப்படுறதுன்னா, வளரிளம் சிறுமிகளுக்கு கருப்பை வாயில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த தடுப்பூசி போடுறாங்க. ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது ஒரு கிருமி தொற்று கருப்பை வாயில் புற்றுநோயை ஏற்படுத்துது. கருப்பை வாயில் இருக்க உயிரணுக்களில் புற்று செல்கள் பரவி அந்த திசுக்களை டேமேஜ் பண்ணிடுது. அப்படி நாளடைவில் அது என்னன்னாக்கா நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, மலக்குடல் உள்ளிட்ட உறுப்புகளை அது பாதிக்குது. இது எந்த ஏஜ் கேட்டகரிக்கு போடுறாங்கன்னா, 9 வயது முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி போடுறாங்க. இதற்கு தமிழக அரசு 38 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரியில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக வளரிளம் பெண் குழந்தைகளுக்கு போடப்பட்டு வருது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு 2 தவணைகளாக தடுப்பூசி போடப்படுது. இதே ஸ்கீமில் நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் மார்ச் 28 பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு. இத்திட்டத்தின் மத்திய அரசிட்டருந்து 5.30 லட்சம் ஹெச்பிவி தடுப்பூசிகள் தமிழகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால் 37,774 பேர் பயனடைஞ்சிருக்காங்க.